வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுல என்ன பண்ணுது இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு கல்வி சேவை கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். மருத்துவ சேவை அரசு கொடுக்கணும். மின் உற்பத்தி விநியோக சேவை, சாலை போடுதல், பராமரித்தல், போக்குவரத்து நடத்துதல் சேவை, அப்புறம் குடிநீர் விநியோகம் சேவை. இதையெல்லாம் அவன் என்ன சொல்றான், இது சேவை இல்ல, பிசினஸ், தொழில். தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை. அதனால நீ முதலாளிகள் இதை கொடுத்துரு, கல்வியை கொடுத்துரு, மருத்துவத்தை கொடுத்துரு, போக்குவரத்தை கொடுத்துரு, மின் உற்பத்தி விநியோகத்தை கொடுத்துரு, குடிநீர் விநியோகத்தை கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு கம்முன்னு இரு. இதுக்கு தான் நீ நாளைக்கு ஓட்டு போட போற. 23ஆம் தேதி கமிஷன் பாதிச்சுக்கு தான் ஓட்டு போட போற. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இப்ப என்ன பண்றான், உன்னோட உணவு மானியத்தை துண்டி இலவசமா அரிசி கொடுக்கறத நிறுத்துங்கிறான். யாரு? அந்த வர்த்தக அமைப்பு. இல்லைன்னா எனக்கு அரிசி வியாபாரம் படுத்துக்கிறது, இலவசமா போடாத நிறுத்துங்கிறான். இப்போ நீ போயிட்டு, சாமி மண்ணெண்ணெய் இல்லை ரேஷன் கடையில, ஐயா பருப்பு இல்லை, ஐயா அரிசி இல்லை, எழுதி வச்சுக்க, கொஞ்ச நாள் கழிச்சு போ, ஐயா இங்க ரேஷன் கடையே இல்லைன்னு நீ வரல, நான் பிரபாகர மகன்ல பார்த்துட்டு நீ வருவ. WTO ரேஷனை நிறுத்துங்க, பொது விநியோக திட்டத்தை நிறுத்து அப்படிங்கிறான். இப்ப ஓ மையம் வந்து என்ன செஞ்சிடறேன், அவன் நிறுத்தல, உன்னை ரேஷன் அரிசிக்கு கையாந்த வைக்கல, அந்த உளுத்து போன அரிசிக்கு போக விடல. ஏன், நம்ம மையனை வேளாண்மை செஞ்சதுனால எல்லாம் இங்கே உனக்கு கிடைக்கும். குறிஞ்சி அங்காடி தரமான விலைக்கு கிடைக்கும். நீ வந்து ஒன்றரை சிலிண்டரு ஓசை தர மாட்டேன். அன்னபூர்ணி சூப்பர் லிப்ஸ், அன்னபூர்ணி சூப்பர் 60 எல்லாம் கிடையாது. காசு கொடுத்து வாங்கிக்கணும், தடை இல்லாம தருமே, நல்ல தட்டுப்பாடு இல்லாம நானே உற்பத்தி செஞ்சு உரிய விலைக்கு உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு கொடுத்துருவேன். அப்போ இனி உன் மகன் ஆட்சியில இலவசம் இல்லை, ஏதாவது கட்டணம் இல்லாம கல்வி, குடிநீர், மருத்துவம், இது 3 தான் தருவேன். வேற எதுவும் காசு இல்லாம தரமாட்டேன். எனக்கு முடிஞ்சா போட்டா போட்டு, போடலைன்னா போ. அவ்வளவுதான். எங்க ஊர்ல ஒரு கதை, கப்பல்ல பொண்ணு வருதுன்னு இருக்காது. அவரு எனக்கு ஒண்ணு எங்க அப்பா கொண்டு வந்துருக்காங்க, இல்ல காசுக்கு ஒண்ணு, இல்ல நான் சின்ன பையன், எங்க அப்பா வயசானவர் வேண்டாம் இருக்கான். அதனால இலவசம்ன்றது நம்ம ஆட்சியில இல்ல. போப்பா கடைசியா விஷம் தருவான், இலவசம் குடிச்சிட்டு போ. இப்ப இங்க பாரு போ. இவர் கையெந்தனா பிச்சை, இவர் போங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கையெந்தனா இலவசம், அது பிச்சை இல்ல. நான் கையெந்தனா பிச்சை, நானே கையெந்தனா இலவசம். இவ்வளவுதான். உன்னை பிச்சைக்காரன் மாத்தவனுக்கு மறுபடியும் ஓட்ட போட போறியா? இந்த நிலையை மாத்தணும் பிடிக்கிற உன் மகனுக்கு போட போறியா? இவ்வளவுதான். இந்த தேர்தல்ல போப்பா. இந்த தரத்துல உன்னை வாழ விட்டுருக்கான். இவன் யாரு? முல்லைக்கு தேர விட்ட பாரி, உன் பேத்தன் பாட்டேன். அவன் யாரு? மயிலுக்கு போர்வை போத்துன பேக. நீதான் வேட்டி சேலை கிளைகிற, மயிலுக்கே போர்வை போத்துன. நீ இந்த மானத்தை கட்டிக்கிற வேட்டி சேலை நிக்க. இந்த நிலையை உன் மாயம் ஒழிக்கிறேன். எப்படி கையேந்தி நிக்கிற? நம்மளே வேளாண்மை செய்யறோம், நம்மளே எல்லாம் பண்றோம். மாத்திரம்டா ஓடே. அடுத்து என்னப்பா? இலவசத்திற்கு ஒதுக்கப்படுகிற நிதியை